பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். அட, செல்வியோட பேச்சு சத்தம் கேக்குதே. அப்படின்னா செல்வி ஊர்ல இருந்து வந்துட்டாளா என்ன? உள்ள போய் தான் பாப்போம். செல்வி, செல்வி. வெண்பா, வா புள்ள, வா வா உள்ள வா. ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வெண்பா வந்து ஒரு மணி நேரம் இருக்கும். ஆமா, நான் ஊர்ல இருந்து வந்துட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, உன் பேச்சு சத்தம் வீட்டுக்கு வெளியே வரைக்கும் கேக்குதே. அச்சச்சோ, அவ்வளவு சத்தமாவா பேசுறேன்? அட, வெளியே பெருசா சத்தம் ஒன்றும் இல்லையில்ல, அதனால உன் பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா சரி. இருந்தாலும் இனிமே கொஞ்சம் சத்தம் கம்மியாவே பேசுறேன். அது சரி. ஆமா, ஊர்ல இருந்து எப்ப வந்தாலும் மாமா இதை வாங்கி தந்தாங்க, அத்தை இதை செஞ்சு தந்தாங்க, பாட்டி இதை கொடுத்தாங்கன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பியே. இந்த வட்டம் என்ன கொண்டு வந்த? தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. வெண்பா, நான் கொண்டாந்த பொருட்கள் எல்லாம் உனக்கு காட்டணும்னு எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. இப்படி உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அன்பளிப்பு கொடுக்கறதும் கிடைக்கிறதும் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்ன செல்வி, இவ்வளவு பெரிய பைய எடுத்துட்டு வர? ஊர்ல எங்க சின்ன மாமாவுக்கு கல்யாண நாள் வந்தது, அதனால கூடுதலா 2 Dress கிடைச்சது. எங்க கொண்டா பாப்போம். அடடா, நல்லா இருக்கே. அதோட உன்கிட்ட இல்லாத கலரும் கூட. இதோ இந்த வளையல பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. இத பாத்தியா? இது எங்க அத்தையோட பரிசு. வெண்பா, இந்த பரிசு உனக்காக தான் பாட்டி கொடுத்து அனுப்பிச்சாங்க. கழுத்துக்கு மணி மாலையா? நல்லா இருக்கே. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாட்டி கிட்ட சொல்லிடு. என்ன, சரியா? சரி செல்வி, நான் கிளம்புறேன். அட, என்ன வெண்பா அதுக்குள்ள கிளம்புற? பாட்டி வீட்டு ஆடு மாடு தோட்டம் துறவு இத பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பியே. ஏன், என்ன ஆச்சு இன்னைக்கு? எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா அப்பா வானொலியில ஒளிபரப்பாகிற விவசாய நிகழ்ச்சியை கேட்டு வைக்க சொன்னாங்களே, அதை மறந்தே போயிட்டேன். நிகழ்ச்சி முடிஞ்சதும் நான் ஓடியாரேன். ஆமா வெண்பா, நிகழ்ச்சிக்கான அறிவிப்பை நானும் கேட்டேன். பழப்பயிர்களில் இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் விஜயகுமார் அவங்க கருத்துக்களை எடுத்து சொல்றாங்க. நீ வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், இதோ இங்கேயே வானொலியை வைக்கிறேன். நாம 2 பேரும் நிகழ்ச்சி கேட்டு தெரிஞ்சுப்போம். பொதுவாக தோட்டக்கலை பயிர்களில் விதையில்லா பெருக்கம் மற்றும் விதை மூலம் இனப்பெருக்கம் ஆகிய 2 பெரும் முறைகளால் இனவிருத்தி செய்யப்படுகிறது. பெரும்பாலான காய்கறிகள், தென்னை, பாக்கு, எலுமிச்சை, பப்பாளி போன்ற பயிர்கள் விதைகள் மூலம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. விதையில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் தாய்மரத்தில் உள்ள பண்புகள் அனைத்தும் கன்றுகளில் காணப்படும். இம்முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்ட மரங்களை விட முன்னதாகவே பலனுக்கு வந்துவிடும். உதாரணமாக, விதையில்லா இனப்பெருக்க முறைகளில் குச்சிகள், பதியன்கள், ஒட்டுக்கட்டுதல், முட்டுக்கட்டுதல் ஆகிய முறைகள் குறிப்பிடத்தக்கன. ஒட்டுக்கட்டுதலில் மா, சப்போட்டா, பலா, நாவல், சீத்தா, முந்திரி, புளி போன்றவை இனவிருத்தி செய்யப்படுகிறது. இதில் ஒவ்வொரு பல பயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒட்டுக்கட்டு முறை இருக்கிறது. அடுத்ததாக, எலுமிச்சை வகைகளில் சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு போன்றவை முட்டுக்கட்டுதல் மூலமாக இனவிருத்தி செய்யப்படுகிறது. கொய்யா செடிகளில் பதியன் முறை மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. மேலும் குச்சிகள் மூலமாகவும் இனவிருத்தி செய்யப்படுகிறது. உதாரணமாக, அடிக்குச்சிகள் காகிதப்பூ, ரோஜா, செம்பருத்தி, வெஸ்ட் இந்தியன் செரி என்று அழைக்கப்படும் மேற்கிந்தியன் செரி போன்றவை குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. தற்போது திசு வளர்ப்பு முறை என்னும் புதிய இனவர்த்தி முறை சிறப்படைந்து வருகிறது. நுண்கிருமிகள் இல்லாத புறச்சூழ்நிலை கட்டுப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி கூடத்தினுள் தாவரத்தின் ஒரு சிறு பகுதியை சோதனை குழாய் மற்றும் கண்ணாடி குடுவைக்குள் வைத்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி கலவை மேல் திசுவை வைத்து வளர்ப்பதாகும். இப்பொழுது வாழை, மஞ்சள் போன்ற பயிர்கள் இந்த திசு வளர்ப்பு முறையின் மூலம் பிரபலமாகி வருகின்றது. பொதுவாக பல பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல், பதியன் முறை, முட்டுக்கட்டுதல் மற்றும் குச்சியல் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. இதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் ஒட்டு முறை மூலம் இனப்பெருக்கம், அதாவது 2 வேறுபட்ட செடியின் பாகங்களை ஒன்றாக சேர்த்து ஒட்டுக்கட்டி அவை இரண்டும் இணைத்து ஒரே செடியாக வளர்வதுதான் ஒட்டுக்கட்டுதல் எனப்படும். தொட்டியில் இருக்கும் வேர் செடியின் மேல் தேவையான தாய் செடியின் குச்சிகளை ஒட்டு சேர்க்க வேண்டும். பின்பு உருவாகும் ஒட்டு செடிக்கு வேர் செடி நல்ல உறுதியான வேரையும் தாய் செடி கிளையையும்
இலைகளையும் நல்ல பலன் தரும் குணத்தையும் தருகின்றன. சில வேர்ச்செடிகள் தங்களுடைய சிறந்த குணமாகிய குட்டையாக வளரும் தன்மை, நோய் எதிர்ப்பு ஆற்றல், குளிர்தாங்கும் ஆற்றல், அதிக நீர் தேங்கும் பூமி மற்றும் கலர் பூமியில் வளரும் ஆற்றல் போன்றவற்றை ஒட்டு செடிக்கு அளிக்கிறது. ஒரே மரத்தில் பல வகைகளை ஒட்டு சேர்த்து அவற்றில் மகரந்த சேர்க்கை வழி செய்து காய்க்காத மரங்களையும் காய்க்க வைக்கலாம். மேலும் உடைந்து போன மரக்கிளைகளையும் செயலிழந்த வேர்பாகங்களையும் ஒட்டு கட்டுவதன் மூலமும் சரி செய்யலாம். இம்முறையில் சில குறைபாடுகள் ஏற்படலாம். அதாவது சில சமயம் தாய் செடிக்கும் வேர் செடிக்கும் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புண்டு. இதை எவ்வாறு அறியலாம் என்றால், இலைகள் மஞ்சளாக மாறி உதிர்ந்துவிடும், செடிகளின் வளர்ச்சி குன்றி இருக்கும், ஒட்டு கட்டிய இடத்தில் வீங்கி இருக்கும். மேலும் செடிகள் காய்ந்துவிடும் அல்லது ஒட்டு கட்டிய இடத்தில் மரம் இரண்டாக உடைந்துவிடும். ஒட்டுக்கட்டுதல் முறை ஒருவித இலை தாவரங்களில் பயன்படுத்த முடியாது. இது இருவித இலை தாவரங்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். அதாவது ஒட்டுக்கட்டுதல் பல முறைகள் உள்ளன. உதாரணத்துக்கு நெருக்கிய ஒட்டு, பக்க ஒட்டு, வினியா ஒட்டு, துளிர் ஒட்டு, வேர் ஒட்டு போன்ற முறைகள் இருக்கிறது. இவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்றது. இப்பொழுது உதாரணத்துக்கு மாவில் ஒட்டுக்கட்டுதலை பற்றி பார்ப்போம். மாவில் பொதுவாக இணைப்பு ஒட்டு, அதாவது நெருக்கு ஒட்டு என்று அழைக்கப்படும் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. அப்ரோச் கிராஃப்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது வேர் செடிகளை ஒட்டு கட்ட வேண்டிய மரத்தின் அருகில் கொண்டு சென்று அதே பருமனுள்ள கிளைகளிலிருந்து நெருக்கு ஒட்டு முறையில் ஒட்டு கட்டப்படுகிறது. இம்முறையில் ஒட்டு செடிகள் தயாராவதற்கு மாங்கொட்டை நட்டதிலிருந்து சுமார் 6 முதல் 1 வருடம் வரை ஆகின்றது. சில சமயம் பந்தல் அமைத்து தொட்டிகளுக்கு நீர் ஊற்ற வேண்டியுள்ளது. செலவும் அதிகமாக வாய்ப்புள்ளது. தற்போது துரிதமாகவும் எளிதாகவும் ஒட்டுக்கட்டு முறையான இளந்தளிர் ஒட்டுக்கட்டு முறை கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மாங்கொட்டை நட்டு 30 நாட்களில் முளைக்க ஆரம்பித்துவிடும். முளை வெளியே வந்து கருஞ்சிவப்பு நிற சிறிய இலைகள் தோன்றும். அப்பொழுது அதை கருப்பு நிற நாற்றாங்கால் பையில் மாற்றிவிட வேண்டும். பின்பு 5 சென்டிமீட்டர் உயரத்தில் தண்டுகளை நறுக்கிவிட வேண்டும். பின்னர் 3 முதல் 4 சென்டிமீட்டர் நீளத்திற்கு இரண்டாக பிளந்து அதில் நமக்கு வேண்டிய ரகத்தின் குச்சிகளை ஆப்பு போல் சீவி, அதாவது வி ஷேப் என்று அழைக்கப்படும் பிளவில் சொருகி பிளாஸ்டிக் தாளினால் கட்டிவிட வேண்டும். 1 மாதத்தில் ஒட்டு பிடித்து புது குருத்து துளிர்விட ஆரம்பிக்கும். இணைப்பு ஒட்டு முறையில் விருத்தி செய்யும் பொழுது பெரிய ஒட்டு செடிகள் கிடைக்கும். இதனால் ஒட்டுச்செடிகளால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால், விதை மூலமாகவோ அல்லது வேறு வகையான விதையில்லா முறைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முடியாத பல தாவரங்களை ஒட்டுக்கட்டுதல் மூலம் இனவிருத்தி செய்ய முடியும். அடிக்குச்சியாக அல்லது வேர்க்குச்சியாக உபயோகப்படுத்தப்படும் செடியின் நல்ல நன்மைகளை தாய் செடிக்கு அளித்து பலன் பெற முடியும். ஒரே செடியில் பல ரகங்களை உருவாக்குவதற்கு மேலும் அயல் மகரந்த சேர்க்கைக்கு தேவையான ரகங்களை தாய் செடியிலேயே வளர்ப்பதற்கு இம்முறை உதவுகிறது. சரியாக பலன் கொடுக்காத அல்லது தரம் தாழ்ந்த ரகங்களின் மீது நல்ல ரகங்களை ஒட்டுக்கட்டுவதன் மூலம் மிகுதியான பயன் பெறலாம். வலுவிழந்த மரக்கிளைகளை வலுப்பெற செய்யும். மேலும் காயம்பட்ட செடியின் தண்டு பகுதிகள் வேர்பகுதிகளுக்கு வலு கொடுக்கவும் இம்முறை பயன்படுகிறது. அடுத்ததாக குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் முறையை பார்க்கலாம். குச்சிகள் மூலம் செடியில் விதையில்லாத ஏதாவது ஒரு பாகம் இனவிருத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதாகும். அதாவது தண்டுப்பகுதியை உபயோகித்து அதன் மூலம் புதிய செடியை உருவாக்குவதற்கு இம்முறை பயன்படுகிறது. இதன் நன்மைகள் யாவை என்றால், மிகச் சிக்கனமான முறை, எளிய முறை, சிறு தொழில்நுட்பம் போதுமானது, தாய் செடிகள் குறைந்த அளவில் இருந்தாலே போதும், விரைவில் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யலாம், குச்சி பதியன்கள் அனைத்தும் ஒத்த குணமுடைய வடிவமைப்புடன் இருக்கும். மேலும் இக்குச்சிகள் பல வகைகள் உண்டு. அதாவது நாம் உபயோகிக்கப்படுத்தப்படும் குச்சிகளின் வகையை பொறுத்து பல வகைகள் உண்டு. அதாவது அடிக்கட்டை குச்சி, நடுக்கட்டை குச்சி, மிருதுவான குச்சி, வேர்க்குச்சி என 4 வகைகள் படும். பொதுவாக அடிக்கட்டை குச்சி தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவை சிறிய வடிவான, முந்தைய ஆண்டு 1 சென்டிமீட்டர் அல்லது 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகள் இதற்கு ஏற்றதாகும். இம்முறையில் மாதுளை, திராட்சை, காகிதப்பூ செடி, ரோஜா செடி போன்றவை இனவிருத்தி செய்யப்படுகிறது. குச்சிகளை தயார் செய்யும் பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ள தாய் செடியிலிருந்து நோய்ப்பூச்சி தாக்காத கிளைகளை தேர்வு செய்வது முக்கியமாகும். தேர்வு செய்த குச்சிகளில் கீழ்முனை சாய்வாகவும் மேல்முனை சமமாகவும் வெட்டி நாற்றாங்கால் மேட்டு பகுதியில் பனிக்கூடாரத்தில் நட்டு நீரூற்றி பராமரித்தால் 10 நாட்களில் துளிர்க்கும். 20 நாட்களில் வேர் தோன்றும். பிறகு அவற்றை பாலித்தீன் பைகளில் மாற்றி சிறப்பாக நீரூற்றி பராமரித்தால் 90 to 100 நாட்களில் நடவிற்கு தயாராகும். இம்முறையில் 80% விழுக்காடு வரை துளிர்க்கும் வாய்ப்புள்ளது. இந்த தாய் செடிகளை எவ்வாறு தேர்வு செய்வதென்றால், நாம் எதிர்பார்க்கும் நன்மைகள் கொண்டதாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நோய் எதிர்ப்பு தன்மை, விரைவாக காய்க்கும் தன்மை போன்றவை முக்கியமாகும். மேலும் நோய் மற்றும் பூச்சி தாக்காமல் இருக்க வேண்டும். நல்ல வளர்ச்சி தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். குச்சியில் வேறுவிடும் தன்மையை அதிகரிக்க என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். குச்சிகளை நடவு செய்ய வேண்டிய நாற்றாங்கால் மண் தயாரிக்க வேண்டும். இதில் 3 பங்கு இலைமக்கு, 2 பங்கு நல்ல வண்டல் மண், 1 பங்கு மணல், 1 பங்கு ஊட்டமேற்ற தொழு உரம் ஆகியவற்றை நன்கு கலந்து மேட்டுப்பாத்தியில் அமைக்க வேண்டும். மண்ணின் ஈரப்பதம் எப்பொழுதும் நடுத்தரமாக இருக்க வேண்டும். மண்ணின் வெப்பநிலை 18 to 21 டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்குமாறு அமைக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் 90% மேல் இருத்தல் நல்லது. pH என்று அழைக்கப்படும் கார அமில மற்றும் கடினத்தன்மையில்லாத தெளிவான நீர்
தேவை. வேரினை தூண்டக்கூடிய வளர்ச்சிகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக பதியன் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முறையை பார்ப்போம். இதில் முக்கியமாக கொய்யா செடிகளில் இப்பதியன் முறை பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக கொய்யாவில் இரு முறைகளில் பதியன் இடப்படுகிறது. ஒன்று நிலப்பதியன் முறை, மற்றொன்று விண்பதியன் முறை. நிலப்பதியன் முறை என்பது கொய்யாவில் நன்றாக வளையக்கூடிய ஒரு கிளையை வளைத்து அப்பகுதி மண்ணுக்குள் இருக்குமாறும் நுனிப்பகுதி மண்ணுக்கு வெளியே இருக்குமாறும் மண்ணில் பதிக்க வேண்டும். மண்ணுக்குள் பதிக்கப்பட்ட பகுதியின் அடிப்புறத்தில் மேல்நோக்கியவாறு ஒரு கீறல் ஒன்று ஏற்படுத்த வேண்டும். பதியனிடப்பட்ட கிளைகளை கூழாங்கற்கள் அல்லது பெரிய கற்களால் வளைந்த நிலையிலேயே இருக்குமாறு செய்யப்பட வேண்டும். கீறல் இடப்பட்ட பகுதியில் வேர்கள் வளர்ந்துவிடும். தாழ்வாக உள்ள கிளைகள் இம்முறைக்கு மிகவும் ஏற்றது. இந்த கிளைகளை எளிதாக வளைக்க இயலும். சில நேரங்களில் தண்டுகளின் அடிப்பகுதியில் வளர்நுனியை நோக்கும் வண்ணம் ஒரு சிறு நாக்கு போன்ற அமைப்பாக வெட்டப்படுகிறது. இந்த வெட்டப்பட்ட பகுதியை இணைப்பதற்காக வெட்டப்பட்ட பகுதிகளுக்கு இடையில் சிறு கூழாங்கற்கள் வைக்கப்படுகிறது. பிறகு மண்ணால் முழுமையாக மூடப்படுகிறது. 2 மாதங்கள் கழித்து வெட்டப்பட்ட பகுதியில் வேறு வளர்ந்துவிடும். அதை பிரித்து எடுத்து ஒரு தனி மரமாக வளர வைக்கலாம். அடுத்ததாக விண்பதியன் முறை. விண்பதியனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தண்டு பகுதி 1 சென்டிமீட்டர் குறுக்களவு உடையதாகவும் முந்தைய ஆண்டின் வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். 2 சென்டிமீட்டர் நீளமுடைய வளையமாக மரப்பட்டியை நீக்கி அப்பகுதியில் முன்பே நீரில் நனைக்கப்பட்ட ஸ்பெக்னம் பாசியை வைத்து அல்லது மண்புழு உரம் வைத்து பாலித்தீன் பேப்பரின் விளிம்புகளில் கட்ட வேண்டும். பருவ காலத்தில் வேர் பிடிப்பதற்கு 30 முதல் 40 நாட்கள் ஆகும். அதிக பல்பெற 1.5 சென்டிமீட்டர் விட்டமுடைய மரப்பட்டையை வளையமாக நீக்கப்பட்ட பகுதி ஈரமாக்கப்பட்ட ஸ்பெக்னம் பாசியால் மூடி ரப்பர் அல்லது பாலித்தீன் பையால் மூட வேண்டும். 3 முதல் 5 வாரங்களில் வேர் பிடித்தவுடன் தண்டு பகுதி துண்டிக்கப்பட்டு ஊட்டமிட்டு தொழு உரத்தில் நடப்படுகிறது. இந்த விண்பதியன் இடுதலுக்கு குளிர்காலத்தை விட மழைக்காலமே மிகவும் சிறந்ததாகும். மழைக்காலத்தில் விண்பதியம் இடுவதால் கொய்யாவில் 7 முதல் 10 விழுக்காடு நீரிழப்பு இருக்கும். 15 நாட்களுக்குள் 60 முதல் 80 விழுக்காடு திசு வளர்ச்சி இருக்கும். 30 நாட்களுக்குள் வேறு வளர்ச்சி இருக்கும். 60 நாளில் தனியே பிரித்து நடலாம். ஐபிஐ இடப்பட்ட விண்பதியன்களை விட சிறப்பாக இருக்கும். கிளைகளில் ஒரு வளையம் போல மரப்பட்டியை நீக்கி பின்பு வேர் பிடிக்கும் கலவையை இடும் முன்பே கருப்பு பாலித்தினால் மூடப்பட்டு இருளில் வைக்கப்படும்போது வேர்களில் மறுவளர்ச்சி மேலும் துரிதமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 பங்கு மண், 1 பங்கு மணல் மற்றும் 1 பங்கு இலைமக்கு ஆகியவை கலந்த கலவையில் பதியன்கள் வைத்தால் வேர் நன்றாக பிடிக்கும். இந்த 3 முறைகள் தான் அதிகமாக பல பயிர்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த முறைகளை பின்பற்றி நீங்களே அதிக மகசூல் தரக்கூடிய புதிய ரகங்களை உருவாக்கலாம். பழப்பயிர்களில் இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் விஜயகுமார் அவங்க எம்புடு தெளிவா பொறுமையா எடுத்து சொன்னாங்கல்ல. அடேங்கப்பா, பழப்பயிர் சாகுபடியில இத்தனை முறைகள் இருக்கா? விதை மற்றும் விதையில்லா இனப்பெருக்க முறைகள் பத்தி ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. ஆமா வெண்பா, பதியன் போடுறது, ஒட்டு கட்டுதல், மொட்டு கட்டுதல், அப்புறம் குச்சி வச்சு இனப்பெருக்க முறையிலையும் எத்தனை வகைகள் இருக்கு பாரு. அம்புட்டு முறைகளையும் தெளிவா நாம புரிஞ்சுக்கிறாப்புல எடுத்து சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, என்னென்ன இனப்பெருக்க முறைகள் எந்தெந்த பயிர்களுக்கு ஏற்றதுன்னு அவங்க சொன்னாங்க பாத்தியா? அந்த விஷயம் என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. அது சரி செல்வி, உங்க பாட்டியோட மாந்தோப்புக்கு போனியான்னு கொஞ்சம் சொல்லேன். அங்க நான் மரம் ஏறி பழம் பறிச்சதும் ஊஞ்சல் ஆடினதும் இன்னமும் என் நினைவுல அப்படியே பசுமையா இருக்கு. மாந்தோப்புக்கு போன வெண்பா, தோப்பை இப்ப பெருசு பண்ணிட்டாங்க. அதனால உள்ள போய் தோப்பை சுத்தி பார்க்க பாட்டி வீட்ல இருந்தே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். அது சரி, தோப்பை விட்டு வீட்டுக்கு வர மனசே வந்திருக்காதே. நெசந்தான் புள்ள. வெண்பா, இன்னும் 2 மாசத்துல மாமா வீட்டு விசேஷம் வருது. அப்ப பாட்டி வீட்டுக்கு எங்களோட நீயும் வர மறந்துடாத புள்ள. நிச்சயமா செல்வி, உனக்கு முன்னாடி நான் தான் முத ஆளா கிளம்பி நிப்பேன். வணக்கம் உங்களுக்கு வணக்கம், வணக்கம் உங்களுக்கு வணக்கம். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். மரக்கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும். பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும். வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் உங்களுக்கு வணக்கம்.
வாகை மூங்கில் கொய்யா இலவன் வேம்பு இலை கருவேல் பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா இலவன் வேம்பு இலை கருவேல் பொன்னாவர புளியெலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் பொன்னாவர புளியெலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் உருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா இலவம் பஞ்சு ஏக்கரிலே நட்டா இடைவெளியும் 6 மீட்டருமே விட்டா 8ஆம் வருஷத்தில் மரமும் காக்கிது இப்ப புரிஞ்சுதா விவரம் தெரிஞ்சுதா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள். தை பட்டத்திற்கு ஏற்ற சத்துமிகு சிறுதானிய பயிர் ரகங்கள். இன்று அரிசியும் கோதுமையும் எப்படி ஒரு மனிதனின் அன்றாட வாழ்வின் முக்கிய உணவாக உள்ளதோ அதேபோல பண்டைய காலத்தில் மனிதர்களின் அன்றாட உணவாக சிறுதானியங்கள் இருந்தன. அன்றைய மனிதர்கள் நோயில்லாமல் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு சிறுதானியங்களே காரணம். சிறுதானிய பயிர்கள் என சொல்லக்கூடிய கேழ்வரகு, தினை, சாமை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாலி எந்த காலகட்டங்களிலும் எந்த மண்ணிலும் வளரும் தன்மை கொண்டவை. சிறுதானிய பயிர்களுக்கு வறட்சியை தாங்கி வளரும் தன்மை உண்டு. இவை குறுகிய காலகட்டங்களில் வளரும் பயிர்களாகும். அதாவது 70 முதல் 90 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். வரகு மட்டும் 120 நாட்களில் அறுவடைக்கு வரும். குறைந்த தண்ணீரில் நிறைந்த விளைச்சலையும் லாபத்தையும் தரக்கூடிய பயிர் சிறுதானியங்கள் மட்டுமே. மற்ற தானியங்களுடன் ஒப்பிடுகையில் சிறுதானியங்கள் அதிக ஆற்றல் கொண்டவை, ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை. புரதச்சத்து மற்றும் தாது உப்புகளின் அளவு சிறுதானியத்தில் ஏராளம். சிறுதானியங்களில் அமினோ அமிலம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு மற்றும் வைட்டமின்கள் மிகுந்து காணப்படுகின்றன. மிகச் சிறிய அளவிலான தானியங்களை கொண்டுள்ளதால் இவற்றை சிறுதானியங்கள் என்று பெயரிட்டனர். இருப்பினும் அதிக சத்துக்களை கொண்டுள்ளதால் சிறுதானியங்களை சத்து தானியங்கள் என்று அழைப்பதை பொருந்தும். பல்வேறு மதிப்பூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் சிறுதானியங்களிலிருந்து தற்போது தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவின் மொத்த சிறுதானிய உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு மட்டும் 28% ஆகும். கேழ்வரகு, தினை, சாமை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரைவாலி போன்ற பயிர்கள் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விழுப்புரம், சேலம், கடலூர், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் விளைகின்றன. ஆனால் தற்பொழுது சிறுதானியங்கள் விளையும் பரப்பளவு குறைந்து வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நீண்டகால ஆராய்ச்சியின் பயனாக பல சீரிய சிறுதானிய ரகங்களை தேர்வு செய்து உழவர்களின் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டுள்ளது. இவை மானாவாரிக்கு ஏற்ற வகையிலும் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களாகவும், குறுகிய கால பயிராகவும், சாயா தன்மையுடைய ரகங்களாகவும், வறட்சி மற்றும் அதிக வெப்பம் தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகவும், கால்நடை தீவனத்திற்கேற்ற அதிக தட்டை விளைச்சலை தரக்கூடிய ரகங்களாகவும், நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாகவும் விளங்குகின்றன. முதலில் கேழ்வரகு பற்றி அறிந்து கொள்ளலாம். இதில் கோ 15 இந்த ரகம் 120 முதல் 125 நாட்கள் வயதுடையது. ஏற்ற பட்டம் இரவையில் மார்கழி மற்றும் சித்திரை, மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி.
இதன் சிறப்பியல்புகள் ஒருமித்த முதிர்ச்சி, அறுவடையின் போது சாயாத தன்மை, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன், வறட்சியை தாங்கும் திறன், கதிரோடு சேமிக்கும் போது தானியம் உதிராது, ஹெக்டருக்கு 3500 கிலோ இரவையில் கொடுக்க வல்லது. மானாவாரியில் ஹெக்டருக்கு 2950 கிலோ கொடுக்கக்கூடியது. அத்தியந்தல் 1. இதன் வயது 105 முதல் 110 நாட்கள். மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம் மற்றும் இரவையில் மார்கழி மற்றும் சித்திரை பட்டம் ஏற்றது. தானிய விளைச்சல் ஹெக்டருக்கு 3000 கிலோ கொடுக்க வல்லது. இதன் சிறப்பியல்புகள் கதிருக்கு 8 முதல் 9 விரல்கள், 5 முதல் 6 தூர்கள், எளிதில் பிரியும் தானியங்கள், சாயாது முதிரும் கதிர்கள், அதிக புரதம் மற்றும் கால்சிய சத்து கொண்டவை, குலை நோய்க்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவை. சாமி ரகங்கள். இதில் அத்தியந்தல் 1. வயது 85 முதல் 90 நாட்கள். மானாவாரி பட்டத்திற்கு ஏற்ற மாதங்கள் ஆடி மற்றும் புரட்டாசி. இதன் சிறப்பியல்புகள் சாயாத திடமான தண்டு, ஒரே சீரான முதிர்ச்சி, இயந்திரம் மூலம் அறுவடை செய்ய ஏற்றது, அதிக அரவைத்திறன் கொண்டது. வரகு ரகங்கள். இதில் TNAU 86. இதன் வயது 105 நாட்கள். மானாவாரியில் ஆடிப்பட்டம் ஏற்றது. இதன் விளைச்சல் ஹெக்டருக்கு 2700 கிலோவாக உள்ளது. இதன் சிறப்பியல்புகள் அதிக தூர்கள், அறுவடையின் போது சாயாது, பெரிய தானிய மணிகள், கரிப்பூட்டை நோயை தாங்கி வளரும், நல்ல அரவைத்திறன் கொண்டவை. அத்தியந்தல் 1. இதன் வயது 105 முதல் 110 நாட்கள். ஆடி மற்றும் புரட்டாசி பட்டத்தில் பயிரிட ஏற்றது. இதன் விளைச்சல் ஹெக்டருக்கு 2500 கிலோவாக உள்ளது. தட்டை பயிரென்றால் விளைச்சல் ஹெக்டருக்கு 4400 கிலோ. இதன் சிறப்பியல்புகள் உயர் விளைச்சல், உறுதியான தண்டு மற்றும் 10 முதல் 15 தூர்கள், சாயாத்தன்மை, அதிக நீளமான கதிர்கள், ஒரே சமயத்தில் முதிர்வடையும் தன்மை, சத்தான பருமனான தானியங்கள், நல்ல அரவைத்திறன், இயந்திர அறுவடைக்கு ஏற்றது, வறட்சியை தாங்கி வளரும் திறன், மணிக்கரி பூட்டை நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. குதிரைவாலி ரகங்கள். இதில் கோ 2. இப்பயிர் 95 நாட்கள் வயதுடையது. ஏற்ற பட்டம் மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி. விளைச்சல் ஹெக்டருக்கு 2100 கிலோ தரவல்லது. இதன் சிறப்பியல்புகள் நல்ல வளர்ச்சி திறன், வறட்சியை தாங்கி வளரும் தன்மை, பெரிய கதிர்கள் கொண்டது. MDU 1. இதன் வயது 95 நாட்கள். ஏற்ற பட்டம் மானாவாரியில் புரட்டாசி பட்டம். விளைச்சல் ஹெக்டருக்கு 1700 கிலோ தரவல்லது. இதன் சிறப்பியல்புகள் பெரிய தூர்கள், நல்ல அரவைத்திறன், பருமனான தானியம் கொண்டவை. திணை ரகங்கள். கோ 7. இதன் வயது 85 முதல் 90 நாட்கள். மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டத்திற்கு ஏற்றது. இதன் விளைச்சல் ஹெக்டருக்கு 1850 கிலோ. இதன் சிறப்பியல்புகள் வறட்சியை நன்கு தாங்கும், அறுவடையின் போது சாயாது, குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது, துரு நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது. அத்தியந்தல் 1. இதன் வயது 80 முதல் 85 நாட்கள். ஹெக்டருக்கு 2100 கிலோ விளைச்சல் தரவல்லது. மேலும் இதன் சிறப்பியல்புகள் அதிக கதிர் நீளம், 5 முதல் 7 தூர்களை கொண்டது, கதிரிலிருந்து தானியங்களை எளிதில் பிரிக்க இயலும், வலிமையான தண்டு மற்றும் பயிரின் சாயாத தன்மை, இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக உள்ளது. பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் இப்பயிரில் இல்லை. தானிய சேமிப்பின் போது எவ்வகையான பூச்சி நோய் தாக்குதலும் காணப்படுவதில்லை. நல்ல அரவைத்திறன் கொண்டது மற்றும் சத்தான தானியங்களை கொண்டுள்ளது. நிலையான உயர் விளைச்சலை கொண்டுள்ள இந்த ரகம் வறட்சியை தாங்கி பயணிப்பதால் மலை மற்றும் மானாவாரி விவசாயத்திற்கு மிகவும் ஏற்றது. பனிவரகு ரகங்கள். TNAU 202. இதன் வயது 70 முதல் 75 நாட்கள். மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம் ஏற்ற பட்டம். ஹெக்டருக்கு 1900 கிலோ விளைச்சல் தரவல்லது. இதன் சிறப்பியல்புகள் வறட்சியை நன்கு தாங்கும், பருமனான தானியம் கொண்டது, ஊடு பயிரிட ஏற்றது. அடுத்து அத்தியந்தல் 1. இதனுடைய வயது 70 முதல் 75 நாட்கள். ஏற்ற பட்டம் மானாவாரியில் ஆடி மற்றும் புரட்டாசி பட்டம். விளைச்சல் ஹெக்டருக்கு 2152 கிலோ தரவல்லது. இதன் சிறப்பியல்புகள் அதிக தூர்களை தரும், சாயாத திடமான தண்டு கொண்டது, பருமனான பொன்னிறமான விதைகள் கொண்டவை. உழவர் பெருமக்கள் தொடர்மழையால் கிடைத்த நீரினை கொண்டு தைப்பட்டத்தில் இரவை பயிராக சிறுதானியங்களையும் பயிர் செய்து அதிக லாபம் பெற வேண்டும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி, இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி.
நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்கலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கேளு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது இட்ட ஓரங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிடக் கூடாது பரவலாக நோய் பரவிடக் கூடாது நல்ல விரகமில்லா சொட்டு நிர்வாசனம் நீ பாரு நல்லா விரகமில்லா சொட்டு நிர்வாசனம் நீ பாரு நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை வயல்வெளி பாசன முறையால் பயனில்லை நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லை பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே ஒன்ன உயிர்கள் எல்லாம் நம்பி இருக்கு ஞாலத்திலே நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கேளு தம்பி உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி உஷா உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.